வந்து ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ நமக்கு சைடில் அந்த டிசைன் கிடச்சிருச்சு பாருங்கள். இந்த ஆப்போசிட்டில் க்ரீனு, இந்த ஆப்போசிட்டில் க்ரீனு, இங்கே பிங்க்கு கிடச்சிருச்சு. நான் ஃபுல்லாகவே வந்து போட்டு வந்துட்டேன். இந்த சைடும் பாருங்கள், நம்ம 6 நாட் இங்கே போட்டிருக்கோம்ல, இது சைடு இப்படி தான் இருக்கும் சரிங்களா. இந்த சைட்லேயும் இந்த சைடும் பாருங்கள். இப்போ நான் சொருகணும். இதெல்லாம் வந்து சைடாக சொருகிறதுக்கு உங்களுக்கு தெரியும்ல. இப்போது நம்ம உள்ளார சொருகும்போது பாருங்கள் நான் எப்படி சொருகிறேன்ட்டு. இது இந்த பக்கம் இருக்குல்ல, இந்த ஒரு நாட்டை மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த கிராஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் உள்ளே போகிற ஒயர் அப்படியே இருக்கட்டும். இருங்க, இதையும் நான் எடுத்துக்கிறேன். இப்போ இப்படி கிராஸாக இருக்கு இல்லையா, இப்படி தான் நம்ம நாட் போடுவோம். இந்த ரைட் சைட் போகிற ஒயர் மேலே இருக்குது, லெஃப்ட் சைட் போகிற ஒயர் வந்து கீழே இருக்குது சரிங்களா. பக்கத்து நாட்டோடது நான் எடுத்திருக்கேன். இதை வந்து இப்படியே நம்ம இந்த பக்கம் இப்படி மடிச்சுட்டு, மடிக்கக்கூடாது, இது இப்படியே நம்ம வந்து சொருகணும். இது வந்து நீங்கள் 7.25 அடி எடுத்திங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். நான் வந்து அந்த கூடைக்கு பார்த்தீங்கன்னா நான் 8 அடி எடுத்தேன். அது எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஒவ்வொரு ஒயர் டிஃப்ரெண்ட் வரும்ல, அதில் மாறும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி சொருகிடணும். இதே மாதிரி ஃபஸ்ட்டு இந்த பக்கம் வர ஒயரை பூராமே, ரைட் சைடு இருக்க ஒயரை பூராமே இது மாதிரி மடக்கி சொருகிடுங்க. சொருகிட்டு அடுத்து இப்போ நான் இது சொல்லித்தரேன். இந்த லெஃப்ட்டு இதை இப்படி மடக்கி நீங்கள் சொருகும்போது இந்த இடத்துல நமக்கு இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும் சரிங்களா. இது ஒன்றும் பெரிய ஆரிய வித்தையெல்லாம் இல்லைங்க, ரொம்ப ஈஸியாக கொஞ்சம் நம்ம மூளை கசக்கி செய்கிற வேலையாக இருக்கும், அவ்வளோதான். இது இப்படியே மடக்கி இந்த பக்கம் இருக்க ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைடு தெரியுதா, இதில் நம்ம அப்படியே சொருகிடணும். பாருங்கள், ரொம்ப டைட்டாக பிடிச்சி இழுத்துறாதீங்க. டைட்டாக இழுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த டிசைன் கிடைக்காது. பாருங்கள், இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு முக்கோண ஷேப்பில் நமக்கு ஒரு டிசைன் கிடைக்கும். இதை தான் நான் வந்து இதுலேயும் பண்ணியிருப்பேன். தெரியுதா பாருங்கள், இந்த முக்கோண ஷேப்பில் இருக்கும். இது வந்து கையொன்றும் அவ்வளோக்கா குத்தாது. நம்ம இது மாதிரி இந்த பக்கம் சைடு வந்து நம்ம குத்தாது. இந்த சைடெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சொருகிக்கோங்க. சைடு வந்து எப்பயும் போல் சொருகிக்கோங்க. சென்டரில் இப்போ நான் சொல்லிக் கொடுத்த மெத்தடில் சொருகிக்கோங்க. இந்த உடன் ஹேண்டில் வந்து வேணும், எனக்கு உடன் ஹேண்டில் வேணும்னா நீங்கள் இந்த உடன் ஹேண்டில் வாங்கி வச்சுக்கோங்க. இல்லை கைப்பிடி